ஹாய் கண்மணிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான எங்கள் வீட்டு காணும் பொங்கல் செலிப்ரேஷன் vlog பார்க்க போகிறோம். பொங்கல் டே இந்த 4 நாளுமே ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இதில் கடைசி நாளான இந்த காணும் பொங்கல் டே செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம் கண்மணிஸ். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இந்த டைமுக்கு நாம் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இந்த காணும் பொங்கல் ஃபுல்லாகவே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பொங்கல் ஃபெஸ்டிவல்லையே கடைசி நாளான இன்னைக்கு தான் காணும் பொங்கல் டே. அப்போது நம்ம வாச பொங்கல் வச்சு சூரியனுக்காக படைப்போம். சூரியன் வந்து உதயமாகிற அந்த டைமில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அம்மா 4 o'clock பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கல் 70% ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போயிருந்தோம். எங்கள் அம்மா சூப்பராக ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டாங்க. செமையாக இருக்குல்ல இந்த சாரீ கலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ கலர் தான் இந்த க்ரீன் வித் பிங்க். இந்த கலரில் அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சாரீ வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதையே சூப்பராக அம்மா வியர் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அம்மா வந்து பொங்கல் வச்சாச்சு பாருங்க, சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. என்னதான் மார்கழி மந்த் முடிஞ்சாலும் இந்த தை மந்த் அவ்வளோ குளிர் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு மீதி ஒர்க்கெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு டீ. இப்போ நம்ம சூப்பராக பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கரும்புகள் இருக்குல்ல அதை வச்சு இந்த மாதிரி கூம்பு மாதிரி கட்டி அதுக்கு நடுவில் தான் நம்ம பொங்கல் அப்புறமா பூஜையெல்லாம் வந்து இதுக்கு நடுவில் தான் வச்சு செய்யணும். ஸோ அதுக்காக பாப்பு அப்புறம் அப்பா அம்மா நான் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு வேலைக்குள்ளே இறங்கியாச்சு. பாப்பு தான் எப்போவுமே இயர்லி இந்த மாதிரி வந்து சூப்பராக ரெடி பண்ணி வந்து கொடுப்பாரு. இப்போ நம்ம கரும்பு வச்சுருக்கோம்ல இதுக்கு இடையில தான் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு 2 சைட்லேயுமே மஞ்சள் கிழங்கு வச்சு கரும்புலாம் வச்சு தேங்காய் பழம் வச்சு நம்ம செஞ்ச பொங்கல்லாம் போட்டு நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கணும். அந்த எல்லா வேலைகளுமே அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து சூப்பராக செஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம பூஜை பண்ணுற அந்த டைம் வந்து வந்தாச்சு. பூஜை பண்ணும்போது எப்பயும் போல் தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு சூரிய பகவானுக்கு இந்த தீப தூப ஆராதனைகள் சாம்பிராணி போடுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூப்பராக நம்ம பூஜை பண்ணி முடிச்சிருந்தோம். அப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த சேவலுக்கும் பூஜையெல்லாம் பண்ணி அவங்களையும் நம்ம சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு எங்களோட இந்த காணும் பொங்கல் டே நாங்கள் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த பொங்கல்லாம் வச்சது ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ளஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பா அம்மா நான் பாப்பு தம்பி எல்லாருமே சேர்ந்து சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகிட்டு நம்மளோட வேட்டைக்கார முனியப்பன் கோவிலுக்கு வந்து திருவிழா. ஸோ நம்ம வேட்டைக்கார முனியப்பன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். தேங்காய் பழத்துக்கு வாங்கி வச்சுருக்கோம், படைச்சிட்டு வரலாம் வாங்க. நம்ம அம்மா வீட்டிலேருந்து வேட்டைக்கார சுவாமி கோவிலுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் வாக்கிங்கில் நடந்தே போயிடலாம். பாப்பு மட்டும் பைக்கில் தான் வருவேன்னு சொல்லிட்டு பைக்கில் வந்திருந்தாரு. ஸோ நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த தேங்காய் பழங்கள் எல்லாம் வேட்டைக்காரனுக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி தேங்காய் பழம் தட்டுகளோடு சேர்ந்து அவருக்காக துண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்மளோட துண்டு அவர் போட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு சூப்பரான தோற்றம் வந்துருந்துச்சு. நம்மளோட இந்த வேட்டைக்கார சுவாமி பார்த்திங்கன்னா எங்கள் ஊருடைய காவல் தெய்வம் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால ஒவ்வொரு காணும் பொங்கல் அன்னைக்கும் இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாதான் அந்த இயர் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த இயரும் நம்ம நல்லபடியாக வந்து நம்மளால் முடிஞ்சதை அவருக்கு செஞ்சுட்டு அவரோட பிளஸ்ஸிங்கும் வாங்கிட்டு வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருந்துச்சு. அப்புறமா கோவிலுக்கு வந்து எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பொங்கல் அப்படின்றதுனால கரும்பும் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பிரசாதம் கரும்பு இது எல்லாமே வாங்கிட்டு நானும் பாப்புவும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. தேங்காய் பழம் தட்டி இப்படி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஒரு போஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் சாங் என்ன சாங் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்ச பொங்கல் அண்டு சிக்கன் குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு இது எல்லாமே போட்டு செம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அது என்னவோ எனக்கு இந்த சைல்ட்ஹுட்லேருந்து இந்த பொங்கலையும் நான்வெஜ் குழம்பும் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ வந்து பிடிக்கும். கண்டிப்பாக இந்த காம்போ உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ கரும்பு சாப்பிட போகிறோம். உண்மையாக லஞ்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ கரும்பு சாப்பிட்றது நல்ல டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் ஸ்பெஷல் கரும்பு சாப்பிட போகிறோம்.
செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி கரும்பு சாப்பிட்லாம். ஹாப்பி பொங்கல் கண்மணிஸ் எல்லாருக்கும். சியர்ஸ். இப்போது டைம் வந்து 5 o'clock ஆகுது. இந்த காணும் பொங்கல் ஈவினிங் வந்து நம்ம மாரியம்மன் கோவில் எருதாட்டும் நிகழ்ச்சி சூப்பராக நடக்கும். ஸோ அது பார்க்குறதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம காணும் பொங்கல் டேவோட கடைசி நாளான ஈவினிங் டைமில் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு இயருமே காணும் பொங்கல் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் எங்கள் ஊரில் எருதாட்டம் நிகழ்ச்சி வந்து சூப்பராக நடக்கும். ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ தூளியம்மன் கோவிலோட ஃபெஸ்டிவல் வந்து இந்த எருதாட்டம் நிகழ்ச்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோவில் இந்த எருதாட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா 15 நாள் கழித்து நம்மளோட கோவில் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இந்த 15 நாளுக்கு நடுவில் தான் என்னோட பர்த்டே வரும். அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பெஷலான ஒரு டெம்பிள்னால் எங்களோட கோவில் இது. எப்பவும் போல் ஒவ்வொரு இயருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இந்த எருதாட்டம் நிகழ்ச்சி பார்க்குறதுக்காக நான் வருவேன். ஸோ இந்த இயரும் நல்லபடியாக நம்மளோட எருதாட்டம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக காணும் பொங்கல் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இதோட நம்ம காணும் பொங்கல் டே விலாக முடிச்சுக்கலாம் கண்மணி. அண்ட் உங்கள் ஊரில் காணும் பொங்கல் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணி. இன்னொரு ஹாப்பியான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.